ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ஸோ இனிமேல் தாங்க நம்ம காவேரியோட ஆட்டத்தை பார்க்க போகிறோம். போல்டு காவேரியை இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த மினிட்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்லேயே நம்ம சிஎஸ்கே இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 200 ஸ்கோர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயே 230 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க அகைன்ஸ்ட் வந்து ஜிடி. பார்ப்போம் வின் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இந்த 3-4 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் 4 கூட வந்து அகைன்ஸ்டாக விளையாடிட்டு இருக்க டீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமை தோக்கடிச்சு இவங்க வின் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே போய் முடிய போகுதோ தெரியல. யார் ஃபஸ்ட்டு 4 வர போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ரீசனால தான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டுருக்கு. பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. பட் எனிவேஸ் இன்றைக்கி வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனிவேஸ் நல்ல ஸ்கோரு. நடுவில் ஒரு சில பேர் சொதப்பினாலும் ஒரு சில பிளேயர்ஸ்னாலும் நம்ம வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு ப்ரொமோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோடு அதுக்கு முன்னாடி நடுவில் ரிலீஸ் ஆன ப்ரொமோலேயே நம்ம காவேரியோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி அவங்க அதுக்கப்புறம் ஒரு பிரைனாக ஒரு மூவ் பண்ணினாங்களே. அந்த இடத்துல வந்து தாத்தா கூட அந்த யோசனை வரல. காவேரிக்கு தான் யோசனை வந்து காவேரி தான் போயிட்டு சித்தியை கூப்பிட்டு வராங்க. பட் இதுக்கப்புறம் எப்படி இதையும் ஏதாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா வந்து சித்தி வந்ததுக்கப்புறம் சித்தியை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ராகினி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி எல்லாருமே இருக்கிறதுனால அங்கே வந்து ஏதாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏதாச்சும் சிக்கல் வருதா இல்லை எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்ச சித்தி மூலயமா தான் விஜய் வந்து வெளில வருவாருங்கிறது எனக்கு வந்து ஒரு அப்போலேருந்து எந்த ஒரு ஹோப்பு அப்டேட்மே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் அங்கே வந்து அகைன் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சித்தி வந்து மனசு மாதிரி விஜய்க்காக உண்மையை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் ப்ரொமோ தாறுமாறாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு திங்கிங் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.